உண்மையில ஒரு பெண் எப்படிப்பட்டவங்கிறத அழகா சொன்னா. ஒரு ஆம்பளை எவ்வளவுலாம் பிக் பாஸுங்க எவ்வளவு இம்சையை கொடுக்குறாங்க தெரியுமா? அவங்க ஒயின் ஷாப்ல படுத்துற பாட பாருங்களேன். அடாடாடா ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவார். போய் அங்க பார்ல உட்காந்துட்டு சப்ளையர் கிளீன் பண்ணியா அண்ணன் டீசென்ட் ஒன்ன வாங்கி அவர் குடிக்கிற ஸ்டைல மட்டும் பாருங்களேன். சரக்கு செட்டில் பண்றது கழுத்தை திருகிற மாதிரி திருவாங்க. தூக்கித்தான் ஊத்துறாங்க. சரக்கு மிக்ஸா இருக்கு. ஊத்திட்டு 3 சொட்டு எடுத்து விடுறான். இவன் விடுற சொட்டுல தாண்டா பூமி சுத்திக்கிட்டு இருக்கு. அத குடிக்க போகும்போது ஒரு கணக்க பாருங்களேன். அவங்கள நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னும் இவனுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாம முதவி நீ தானே வாங்கின. அதை குடிக்கும்போது கண்ணை மூடிட்டான் குடிக்கான். ஏன் கண்ணை மூடிட்டு குடிக்கிற? எப்படி கண்ணை மூட போறது அதுல தான் தெரியும். அண்ணன் டீசென்ட் 1 குவார்டர் வரைக்கும் கரெக்டாக கொடுப்பேன். 1.5 குவார்டர் போயிடுச்சுன்னா சுண்டல் இங்க இருக்கு, இங்க தடவிக்கிட்டு இருப்பேன். அவங்க இந்த தண்ணியை போட்டு தகராறு பண்றவன பாத்திருக்கலாம். ரோட்ல பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நின்றுக்குவான். டிரைவர் சரியான ஆம்பளை ஏத்துறான். போலீஸ்கார மட்டும் வணக்கம் சார்னு ஒதுங்கிடுறாங்க. அது எப்படித்தான் தெரியுதோ தெரியல. இதெல்லாம் தண்ணியை போட்டா லட்சக்கணக்கில் பேசுறாங்க. லட்சஞ்சலான உன்னை பார்க்காம வர்றதுலடா. வாடா வாடா லட்சஞ்சலமான உன்னை பார்க்காம மூதேவி கட்டிங் 70 ரூபா கடை வாங்கியிருக்கு. நீ என்ன லட்சம் செலவு பண்ற? இதெல்லாம் தண்ணியை போட்டா இங்கிலீஷ்ல பேசுறாங்க. கவர்மெண்ட் என்ன நெஞ்ச கறிக்குது. ஒரே தேங்காய் சட்னி செரிக்கலையோ. யாருக்கு தெரியுமா கோயில் கட்ட வேண்டும்? நித்தம் நித்தம் குடிகார கணவனோடு குடும்பம் நடத்துகிறாளே அந்த பெண்ணுக்குத்தான் இந்த சமூகத்திலே கோயில் கட்டி கும்பிட வேண்டும்.